மரமாய் சாய்க்க அந்த வீடு அது இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கூட ஜீவன் மனிதராவது சிம்சோன் எதற்காக முன்வைக்கப்பட்டிருந்தான், எதற்காக அழைக்கப்பட்டிருந்தான், அவனுடைய ஊழியம் என்ன? பெலிஸ்தரை ஜெயித்து இஸ்ரவேலை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிம்சோன் அவனுடைய தாயாரிடத்திலே ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை தெளிவாய் புரிந்து கொள்ள அவன் தகப்பனாகிய மனோபாவனிடத்திலே ஒரு தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்தி அந்த வேலையிலே அவன் வைத்திருந்த அந்த காணிக்கை அந்த பலியை அவன் கோலினால் தொட்டு அது தூதனால் அங்கீகரிக்கப்பட்டு அது எரியப்பட்டு அதனுடைய தூதன் எரிக்கும். இவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் திராட்சரசம் மதுவும் குடிக்கக்கூடாது, தலையிலே சவரன் தண்ணி படக்கூடாது. இவன் இஸ்ரவேலை மீண்டு ரட்சிக்க வேண்டியவன். எந்த பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டுமோ அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே அவன் மரித்தான். அந்த பெலிஸ்தரோடு கூட அவன் மரித்தான். எதிர்க்க வேண்டிய, ஜெயிக்க வேண்டிய, யுத்தம் பண்ண வேண்டிய எதிரி பெலிஸ்திரிய ஸ்திரீகள் ஒரு ஸ்திரியை கண்டு இந்த பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும் என்று இருந்தான். இவனுடைய அழைப்பு வேற. அழைப்பை நிச்சயமா அவனுடைய தாயார் தகப்பனார் அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. தூதன் வந்து சொன்னான், இந்த பிரகாரமா நீ பிறப்பாய், இந்த பிரகாரமா இருக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லி இருப்பாங்க. இல்லை என்று சொன்னால் அந்த ஸ்திரீயினிடத்துல, அந்த வேசியினிடத்துல என் தலையில் உள்ள 7 ஜடைகளும் திரைக்கப்பட்டார் தெரிகிறார் என்ற அந்த பெண்ணிடத்துல அந்த 7 ஜடைகளும் சிறைக்கப்பட்டால் என்னுடைய பலன் நீங்கி போகும் என்று அவன் சொன்னான் என்று சொன்னால் இவனை குறித்த காரியங்கள் இவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவன் தெரிந்ததான் செய்கிறான். எவ்வளவு ஒரு கலசாலி! ஒரு சிங்கத்தின் வாயை கைத்து போட்டு இந்த ஒருத்தரையும் சொல்லல. ஒரு குட்டி பாம்பு சுந்தரர் அதை ஒரு பாம்பு அடிச்சா பெருசா பேசிக்குவாங்க. பாம்பு அடிச்சேன் சிங்கத்தை கிடந்தா ஒண்ணுமே சொல்லு. அதை வந்து சாதாரணம். இவ்வளவு வேகத்தையும் கத்தர் கொடுத்திருந்தார். பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை மீண்டு ரட்சிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்பதற்கு வேண்டிய வேகத்தையும் அந்த சிம்சோனுக்கு கொடுத்திருந்தான். எல்லாவற்றையும் அவன் தவறாகவே பயன்படுத்தி, தனக்காக பயன்படுத்தி, தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி, தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக அவன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். காலங்கள் வந்தது, தன் ஜீவனை அவன் இழக்க வேண்டியது வந்தது. அது முன்னாடி ஒரு ஜெபம் பண்ண பாருங்க. நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெருத்த கையிலே வழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு திசை மாத்திரம் என்னை நினைத்தரும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி கடைசியா ஒரு விண்ணப்பம் பண்றான். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறான். கடைசியா என்னை பலப்படுத்துமான், கடைசியா என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடுத்தூரில் ஒன்றை தன் வலதுகையினாலும் மற்றொன்றை தன் இடதுகையினாலும் பிடித்துக் கொண்டு ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு கூடினான்னு சொன்னா, அந்த 3000 பேர் கூடின அந்த மண்டபம் எவ்வளவு பெரிதாக இருக்கும்? அவ்வளவு பெரிய மண்டபத்தை தாங்கக்கூடிய அந்த தூண் எவ்வளவு பெரிதாக இருக்கும்? அவ்வளவு பெரிய மண்டபத்துடைய மேல் கூரை எவ்வளவு கனமானதா இருக்கும்? அவ்வளவு கனமும் அந்த 2 தூண்கள் நிற்கிறது. அந்த 2 தூணையும் பிடித்து அவன் பலமாய் சாய்த்தான். பலமாய் சாய்த்து அந்த வீடு அது இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கி அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கும் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார். அவர்களோடு யுத்தம் அவரை
ஜெயிக்க வேண்டிய இங்கே என்னவா இருக்கிறான்? இவர்களுக்கு வேடிக்கை காட்டுவனா இருக்கிறான். எந்த ராஜாவாவது, எந்த ஒரு மன்னனாவது, ஒரு நாட்டின் பிரதமராக இருக்கட்டும், ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அல்லது ஏதாயும் ஒரு அமைச்சராக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு வேடிக்கை காட்டுவாங்களா? அமைச்சர் இருக்க வேண்டாம், ஒரு பிரசிடென்ட், உள்ளூர் கவுன்சிலர், யாராவது ஒரு ஜனக்கூட்டம் போயிருக்கும் போது ஒரு தெருக்கூட்ட ஆடவர்களைப் போல யாராவது வேடிக்கை காட்டுவாங்களா? ஆனா இவனை வேடிக்கை காட்டுறதுக்காகத்தான் அவனை கொண்டு வந்தார். 26 வருஷம் சிம்சன் தனக்கு கைதாக கொடுத்த விளையாண்டவனே, கீழே தாங்குகிற தூண்களையே நான் சாய்ந்து கொண்டிருக்கவில்லை. அவைகளை நான் தடவை பார்க்கட்டும் என்றார். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீராலும் நிறைந்துள்ளது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சன் வேடிக்கை காட்டுவதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிம்சோன் வேடிக்கை காட்டுவதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் 25வது இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். வேடிக்கை காட்டினான். இப்போ 2 கண்களும் கிடையாது, வேடிக்கை காட்டினான். அவனை வேடிக்கை காட்டுவதற்காக சிம்சோனை கொண்டு வந்தான். சிம்சோனை பிடிக்க முடியாது, அவன் கிட்டே போக முடியாது, அவ்வளவு பலம் கொண்டவன். அவன் கடைசியா என்ன செய்கிறான்? வேடிக்கை காட்டுவனாய் காணப்பட்டான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் என்ன பாருங்க. கடைசி நேரத்தில் எப்படி இருக்கு? பலப்படுத்தும் ஒரு விஷயம் இறங்கும். எதற்காக சொன்னால், பெலிஸ்தியரை ஒரே தீர்விலே பழிவாங்கும் பொருட்டு. இவன் எதற்காய் பிறந்தவன்? இப்ப யாருக்கு வேடிக்கை? அவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்க வேண்டியவன், பெலிஸ்தருக்கெல்லாம் அதிபதியாக இருக்க வேண்டியவன் இப்பொழுது வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்களே வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் இங்க வந்தீங்க, ரொம்ப நாள் முன்னாடி இங்க வந்தார். அவர் எல்லாமே செஞ்சு காமிச்சார். ஒரு வீட்டுக்கு போனா மீன் வாங்கி மீனை வறுத்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பிள்ளை வந்து குடும்பம்னு சொல்றது. இந்த வறுக்கிற தண்ணி ஊற்றி விரட்டாங்களாம். அந்த பையன் கிட்ட எட்டி நின்று குனிஞ்சு அந்த மீன் எடுக்க முயற்சி பண்றான். இவங்க திரும்ப கரண்டி நின்று பயன்படுறாங்க. அதே மாதிரி இந்த ஊழியக்காரர் செய்துட்டாங்க. இந்த பையன் எப்படி குனிஞ்சு இருப்பான், 2 ஸ்டெப் முன்னாடி போயிருப்பான். அந்த அம்மா கரண்டி போகும்போது அந்த பையன் எப்படி பின்னாடி முடியாது இருப்பான், மறுபடியும் எப்படி ஓடிருப்பான். என்ன செஞ்சு அவர் ஊழியக்காருடைய சூழ்நிலை, அவருடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னால், எப்படியாவது வேடிக்கை காட்டி எதையாவது சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போகணும். இதுதான் அவருடைய சூழ்நிலை. ஒரு ஊழியக்காரர் தான் எல்லா ஊழியக்காரையும் குறை சொல்லி ஏதாவது பிரச்சனை சொல்லி, இதான் அவருடைய சூழ்நிலை. வேடிக்கை காட்டுறது இதுவும் ஒரு வேடிக்கை காட்டுறது தான். ஆனா இந்த வேடிக்கை காட்டுறது அவருடைய பிழைப்பு ஓடும். ஆனால் சிம்சோன் காட்டின இந்த வேடிக்கை அவனுடைய பிழைப்பை முடித்து போட்டது. இவர்கள் காட்டுற இந்த வேடிக்கையும் பிழைப்பை முடித்து போடும். கோவில வாழ்ந்து விடார். ஒரே திருவிழாவில் சாகும் போது கூட அவனுக்கு பழிவாங்குகிற எண்ணம் தான் இருந்தே தவிர தன்னுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அப்பொழுதும் அவனுக்கு வரவில்லை. சாகும் போது கூட சின்ன பையனார் போது சொல்லுவாங்க, நிஜமான என்னன்னு தெரியல. ஒரு பண்ணையாரு வேலையாட்களில் ரொம்ப கொடுமைப்படுத்துவார். கொடூரமாக வேலை வாங்குவார், கடினமாக வேலை வாங்குவார். கடைசியாக அவர் பிழைக்க மாட்டார் டாக்டர் உறுதியாக சொல்லிட்டார்.
வேலையாட்கள் தான் ரொம்ப சந்தோஷம், சாக போகிறான்னு. இந்த கொண்டாட்டத்தில் போய் அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய கடைசி ஆசை என்ன, முதலாளியோட கடைசி ஆசை என்ன? அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு, நான் இறந்த உடனே பெருசாக 2 குச்சியை சீவி என் 2 காலையும் அடைச்சி விட்டுருந்தேன். 2 காலையும் அடைச்சி விட்டாங்க. அப்போ என்னாச்சு? இது கொலை செய்யப்பட்டது. அவர் திட்டம் போட்டு தான் சொல்லியிருக்காரு, நம்ம செத்த பிறகும் இவங்களெல்லாம் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி இந்த ஆசையை சொல்லி கடைசியில் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த குச்சி அடிச்சதெல்லாம் யாருன்னு சொல்லி ஊர் மக்களை துன்புறுத்தினார்கள். கடைசி சாக போகிற நேரத்தில் இவங்களுக்கு என்ன துன்பம் கொடுக்கலாம், சூழ்ச்சி பண்ணலாம். சாக போகும்போது கூட பழிவாங்கிற எண்ணத்தோடு இந்த சிம்சோன் சேர்த்தான். 3000 பேர் கூடிய பெரிய பிரபுக்கள், நாட்டின் தலைவர்கள் ஒன்னா கூடி வந்திருக்காங்க. சுலபமாக அறுத்து எரிந்து விட்டு போனவன் கதவு நிலைகளோடு கூட தாழ்பாளோடு கூட பேர் எடுத்துட்டு தோல் மேலே வச்சு மரம் மேலே ஏறி போனான். அவனுடைய நிலை கண்கள் பிடிக்கப்பட்டு வெண்கல விளக்குகள் போடப்பட்டு வேடிக்கை காண்பிக்கிறவனாக இருந்தான். வல்லமையுள்ள எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அப்படி மாறி இருக்கிறீங்க. உலகத்தில் எத்தனை பேர், யூடியூப்ல பார்க்குற எத்தனை பேர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும், இங்கே ஊழியக்காரனாக நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறான். தேவனுடைய ஊழியக்காரனே ஆகட்டும், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கத்தருக்காக பயன்படுத்தப்பட்டு பிசாசுகளை துறந்து எத்தனையோ ஆத்மாக்களை ஆதாயம் செய்த எத்தனை பேர் இன்றைக்கு வேடிக்கை காட்டுவர்களாக இருக்கிறீர்கள். மேடையில குதிக்கிறதாவது வேடிக்கை காட்டு, ஏதாவது வேடிக்கை காட்டுறது. பஞ்சப்பாட்டில் இன்றைக்கு ஏராளம். பஞ்சப்பாட்டில் இல்லை என்று சொன்னால் காலங்கள் நடத்த முடியாது என்ற எண்ணம். எந்த டிவியில் வேணா பாருங்க, கடைசியில் முடிக்கும் போது ஊழியத்தை தாக்குங்கள், இந்த நம்பருக்கு பணம், அந்த நம்பருக்கு அவரால் அனுப்ப முடியும். விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும், நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். நமக்குள்ளே கிரியை செய்வார். அந்த மிஷன் நமக்குள்ளேயே இருக்கு, அது செயல்படும். அது பிரித்து போட்டு இங்கிருந்து கொண்டார், எங்கேயாருந்து போட்டோம். வேடிக்கை காட்டுகிற ஊழியக்காரர்களே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கடைசி நாட்களே கண்கள் குருடாக்கப்பட்டு ஒன்றை மாத்திரம், பணத்தை மாத்திரம் பார்க்கிறது, அல்லது ஏதாவது ஒரு பொருளை மாத்திரம் பார்க்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்தவன ஊழியக்காரர் எத்தனை பேர் அந்த கடைசி நேரத்தில் கூட பழிவாங்குற எண்ணம் சிம்சோனுக்கு இருந்தது போல பழிவாங்குற எண்ணம் உடையவர் எத்தனை பேர் இருக்காங்க? பழிவாங்குற எண்ணம் உடையவர். இந்த சிம்சோன் அப்படிப்பட்டவனாக இருந்தான். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20-21 வருஷம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறுவருஷத்திலே மோவாபியரின் கண்கள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண முடியும். அந்த கண்ணை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனிதனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை போற்றி எழுந்திருந்தான். செத்த பிறகும் பிரயோஜனமா இருக்கும். அங்கே சாக போகிறவன் வழிவாங்க வேண்டும் என்று சொல்லி 3000 பேரை ஒரே நேரத்தில் கொண்டு போனான். இவனும் செத்துட்டான். தான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த 3000 பேரும் சாகணும். ஏன்னா இனிமே இவன் உயிர் வாழ்ந்தது பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இனிமேல் இவன் உயிர் வாழ்ந்து பெரிஸ்டருக்கு மாத்திரம்தான் பிரயோஜனம். எதுக்கு? செக்கு விட்டுறது, செக்கு ஆட்டுறது. செக்குன்னா அந்த காலத்தில் நம்ம உரம் மாதிரி பெருசாக இருக்கும். ஆனால் மாவாட்டின முன்னாடி ஒரு காலத்தில் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குளத்தில் மாவாட்டுவாங்க. 2 பேர். எங்கள் வீட்டுலாம் ஜனக்கூட்டம் அதிகம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் உட்காந்துக்குவாங்க, இது மாதிரி உட்காந்துக்குவாங்க. 2 பேர் நீங்கள் ஆட்டுவாங்க, ஒரு வீட்டை தள்ளி ஊற்றுவாங்க. அதுபோல் செக்கு பெருசாக இருக்கும்.
மனுஷன் ஆட்ட முடியாது. மனிதனோட ஒரு மற்றது பெருசா இருக்கும், எல்லாம் அகலமா இருக்கும். அந்த செக்கிற உரல் இருக்கும். இந்த உரலையெல்லாம் மனுஷன் சுத்த முடியாது. அந்த செக்கிற நேரா வச்சு அதில் ஒரு மரக்கட்டை ஃபிக்ஸ் பண்ணி நேரா அந்த பக்கம் பெரிய மரக்கட்டையா இருக்கும். அந்த மரக்கட்டையை பிடிச்சி அதை சுத்தினாங்கன்னா இந்த செக்கு சுத்தும். சுத்தும் போது அரைச்சி எண்ணெய் கீழே வழி வரும். அதுக்கு ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு தரம் பைப் வச்சுருப்பாங்க, அது வழியாக எண்ணெய் வரும். இந்த செக்க ஆட்ட சிம்சன் எவ்வளவு பெரிய ஆளு, ராஜாவே முன்னாடி வந்தால் முன்னாடி நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆளு, 2 கண்ணும் தெரியல, கண்ணை போடாட்டாங்க, இந்த செக்க ஆட்டிட்டு. இப்ப வேடிக்கை காட்ட வந்தவன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திரும்ப போய் செக்க ஆட்டணும். அந்த பிரபுக்கள் எல்லாம் வேடிக்கை முடிஞ்ச உடனே அவரோட தங்களுடைய ஆசனத்திலே போய் அமருவாங்க. இவன் செக்காட்ட போகணும். இவ்வளவு பேரை கொண்டானே, இவ்வளவு பேரை கொண்டு இந்த நாட்டை, இந்த பெலிஸ்தரை அழைத்து இவன் இஸ்ரவேலை விட்டு ரட்சிக்க வேண்டியவன் இஸ்ரவேலோடு கூட இவன் பெலிஸ்தரோடு கூட மடிந்து போனான். சாவ போற நேரத்திலையும் கர்த்தரோடு மன்னிப்பு கேட்டான். திரும்ப எனக்கு விதை கொடுங்க என்று கேட்கிறான். அவன் 20 வருஷம் நியாயம் விசாரிச்சான். எத்தனை வயசு உயிரோடு இருந்தான்னு தெரியல. 20 வருஷம் நியாயம் விசாரிச்சான். எந்த வயசுல நியாயம் விசாரணான்னு தெரியல. சாமுவேல் சிறு வயதிலேயே 7 வயதில் கணிக்கிறார்கள், சரியா தெரியல. சிறு வயதிலேயே தீர்க்க தரிசனம் சொன்னான். யாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான்? தன்னை நடத்துகிற மீட்பனுக்கு, தன்னை நடத்தி கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்னான். கர்த்தர் சொன்னதை கேட்டு அவன் சொன்னான். ஆனால் சிறு வயதிலேயே சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொன்னான். சிம்சோன் சிறு வயது முதல் என்ன செய்து கொண்டிருந்தான்? வாலிப பிராயத்தை அடைந்தவுடன் யாரை அடக்க சொன்னாரோ, யாரை ஆண்டவரை சொன்னாரோ, அவரிடத்தில் யாரை அழிக்க சொன்னாரோ அவரிடத்தில் போய் ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பெண்ணின் நிமித்தம் தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்தான். தன்னுடைய ராஜரீகத்தின் அதிகாரத்தை இழந்தான். ஒரு பெண்ணின் நிமித்தம் தன்னுடைய உயிரை இழந்தான், கண்களை இழந்தான், வினா போனான். ஒரு பெண்ணின் நிமித்தம் ராஜா யாரோட வீணா போனா? மனைவியார. ஆதாம் யாரோட வீணா போனா? தன் மனைவியார. சிம்சோன் யாரோட வீணா போனா? தன் மனைவியார. இருவரும் ஒருவனுக்கு ஓடுதான் நல்லது. ஒரு நிர்வாகம் தெரிய வராது. இங்கே சிம்சோன் கண்கள் பிடிக்கப்பட்டது யாரால? ஒரு பெண்ணால. அடிமைப்பட்டது யாரால? ஒரு பெரிய பெண்ணால. கண்கள் பிடிக்கப்பட்டதும் ஒரு பெண்ணால. ஆவதும் பெண்ணாலே, அழுவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். அது எந்த அளவுக்கு என்பதை நான் எனக்கு தெரியல, இருக்கலாம் என்று நம்புகிறேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த எலிசா மரணம் அடைந்தான், அடக்கம் பண்ணிட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு. மறு வருஷத்திலே மோவாபின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. மோவாபின் தண்டுகள் சண்டைக்கு போட வந்திருக்கு. இந்த போட்ட உடனே ஒரு இறந்த ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு போறான். தூக்கி கொண்டு போகும்போது இந்த தண்டுகளை, இந்த யுத்த மனுஷரை பார்த்த உடனே அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கட்டளையில் போட்டார்கள். கண்ட உடனே பயந்துட்டாங்க. பயந்த உடனே தற்செயலா போட, தெரிஞ்செல்லாம் போடல. இது எலிசா தீர்க்கதரிசிய கல்லறை, எலிசாவை அடக்கம் பண்ணப்பட்ட இடம், எலிசாவை இடம்பு, தெரிஞ்செல்லாம் போடல, தெரியாமலாம் போட்டாங்க. தெரியாம போட்ட உடனே அந்த மனுஷனின் பேரம் எலிசாவை இடம்பு பெற்ற போது தெரியாமலாம் போட்டாங்க. தெரியாம பட்ட உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் காலை ஊன்றி எழுந்திருந்தான். எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அடக்கம் பண்ணதுக்காக கூட்டிட்டு வர்றாங்க.
இது எலிசாவுடைய எழுபது இடம் அவங்களுக்கு தெரியாது. தற்செயலாக தூக்கி போட்டாங்க. எலிசாவுக்கு எழுபது அது பட்டவரை அவன் உயிரோடு அந்த பிரேதம் அந்த பிணம் உயிரோடு எழுந்தது. அவன் இறந்த பிறகும் மனிதனுக்கு நன்மை செய்கிறவனாக இருந்தான். எலிசா இருக்கிற நாள் வரைக்கும் நன்மை செய்கிறவனாக இருந்தான். சாம்பேல் சிறுவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய பிரதான ஆசாரியனாக ஏலிக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசி சொன்னான். அது நிறைவேறிச்சு. இவன் பெரிய தீர்க்கதரிசியாக போயிட்டான். இந்த எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசி, இந்த கேயாசி ஒரு தீர்க்கதரிசியா வர வேண்டியவன் பொருள் ஆசையினால பணத்தாசையினால குஷ்டரோகம் பிடித்து அவனை விட்டு புறப்பட்டு போகிறவனாய் காணப்பட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை இருக்கும் என்று சொன்னால் வேறு பிடித்து ஓங்கி வளர்ந்த தீமை செய்யக்கூடிய ஒரு மரம், தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இது கொலைகளை கூட செய்யும். கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன இடத்துல அந்த கணவனுடைய சொத்துக்காக மனைவியோடு சேர்த்து கணவனை கொலை செய்தவர்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சொத்தை இவர்கள் அபகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழியக்காரர்களுடைய பிரசங்கத்திலே சொன்னான். ஒரு மனிதன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், ஏராளமான சொத்து தோட்டங்கள் நிலங்கள் வீடு, பெரிய ஐஸ்வர்யவான். அவருக்கு குஷ்டரோகம் பிடித்து விட்டது. உண்மையிலே நடந்த விஷயத்தை சொன்னார். அவருக்கு குஷ்டரோகம் பிடித்து விட்டது. சொந்தக்காரர்கள் எல்லாரும் விலகிட்டாங்க. சொந்தக்காரர்கள் எல்லாரும் விலகின பிறகு ஒரு ஊழியக்காரர் போய் அவருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கார். சுவிசேஷத்தை கேட்டு அந்த தொழு நோயாளி ரட்சிக்கப்பட்டார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய வீட்டிலே ஜெபம் நடக்கிறது, ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தொட்டாங்கன்னா அந்த வியாதி தான் அவங்களுக்கு போகணுமே தவிர அந்த வியாதி தொட்டவங்களுக்கு ஒட்டிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் வல்லமையாக இருந்தார். அவரை தொட்ட யாவும் சொஸ்தமானார்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தொட்ட யாவும் சொஸ்தமானார்கள். அந்த வல்லமை நமக்கு வைத்து விட்டு போகிறார். என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியை தானும் செய்வான், இவளை பார்த்து பெரிய கிரியை செய்வான் சொல்லிட்டு போயிட்டார். அந்த வல்லமை பூமியில் வச்சிருக்கார். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். இந்த மனிதன் என்ன செய்தார்? ஜெப கூடி பரிசோதனை கூடினார்கள், ஜெபம் பண்ணினாங்க. போய் வந்து காலப்போக்கில் ஒரு திரும்ப வரல. ஏன்னா இந்த ஊழியக்காரருக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வந்துருச்சு. ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை வந்து ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணா அந்த நாட்டில் கையெழுத்தோ கை ரேக வாங்கினா போதும். அந்த நாட்களிலே பத்திரத்தை ரெடி பண்ணி அவர் வேலையினப்பட்டிருக்கும் பொழுது எப்படியோ கட்டைவர் ரேகையை அதில் வச்சுட்டார். வச்சு தன்னுடைய பெயருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஆனாலும் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே அந்த ஐஸ்வர்யவான் தொழுநோயாளி இறந்து போனார். இறந்து போன பிறகு சொந்தக்காரங்க தான் வருவாங்க, இருக்கும்போது யாரும் வரமாட்டார். ஆள் இருக்கும்போது ஐஸ்வர்யம் இருக்கும்போது இவர் தொழுநோயாளி தான் வரமாட்டாங்க. இறந்த பிறகு ஐஸ்வர்யத்துக்கு அக்கா வருவாங்க. வந்தாங்க, அந்த எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்து எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய பேரை மாற்றி இருப்பதை கண்டு மனம் வெறுத்து சபித்து அவர் போயிட்டாங்க. இப்ப இந்த வீட்டில் இந்த ஊழியக்காரர் குடியிருக்கார். இந்த வீட்டில் ஜெபம் நடக்குது. ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த லெப்ரசி ஷூ, அந்த தொழுநோயாளி போடக்கூடிய அந்த செருப்பு, அந்த சத்தம் பச்சு 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 என்று கேட்கிறது. ஊழியக்கார் தொக்கு தொக்கு கேட்கிறது, தொக்கு தொக்கு கேட்கிறது. அது அவருடைய நடமாட்டம். அப்படியே இருந்த ஒரு நாள் இவருடைய கழுத்து வந்து இருக்க பிடித்து கொண்டது. ஆர்வம் தெரியாது கண்ணுக்கு.
கழுத்து இறுக்கி பிடிச்சிருச்சு. அங்கிருந்த விசுவாசிகள் எல்லாம் சோதனை ஜெபமணி எப்படியோ விடுவிச்சுட்டாங்க. 2 முறை நடந்து 3ஆம் முறை வந்தது. அவருடைய கழுத்து இறுக்கி பிடித்தது. அவரை கொன்று போட்டுத்தான் போனது. நடந்த விஷயம் ஐயா தினகரன் டிஜிஎஸ் அவர்கள் தன்னுடைய பிரசங்களை சொல்லும் போது நான் கேட்டுக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நல்ல வசதி வாய்ப்போடு வாழலாம் என்று நினைத்துத்தான் அவர் அதை அபகரித்தார். அவர்கிட்ட என்னையா செஞ்சேன்னு கேட்டா ஊழியத்துக்காக தான் சொல்லுவார். நான் ஊழியத்துக்காக தான் அதை செஞ்சேன். இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆண்டவர் பிரயோஜனம் இருக்குன்னா நான் செஞ்சேன் அப்படி சொல்லுவார். கடைசி அவர் அந்த ஆவியுடைய கையிலேயே இறந்து போனார். கும்போன்ற சம்பவம். ஒருத்தர் அவரை சபைக்கு வரா உணவு பார்த்துட்டாரு. அவர் வீட்டில் ஜெபம் நடத்துவார். அவருக்கு வீட்டில் போட்ட செய்வனை எப்படிப்பட்டதுன்னா பிச்சாரா சட்டை முழுசாக பிச்சுக்குவார். இழுத்தா பேண்ட் முழுசாக பிச்சுக்குவார். எல்லாம் கட்டி வேறு மக்களை கட்டி பிடிச்சிட்டு அண்ணாந்து பார்த்து நிற்குவார். நிர்வாகமாக வேறு மரத்தை கட்டி பிடிச்சி அண்ணாந்து பார்த்து நின்றுக்குவார். அவர்களோட செய்வனை இப்படிப்பட்டது. போய் ஜெபம் பண்ணோம் சுகமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இங்கே வர விடாமல் இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். திரும்ப அந்த செய்வனை வந்துருச்சு. எல்லாம் கண்ணை போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிச்சோன்னு இவர் கழுத்தை பிடிச்சிட்டார். ஜெபம் நடத்த போய் கிடச்சார். அங்கிருந்த குடும்பத்தார் எல்லாரும் கையை பிடிச்சி பிரித்து இவரை காப்பாற்றினாங்க. 2 முறை அப்படி நடந்தது. 3ஆம் முறை தஞ்சாவூர் கொண்டு போயிட்டாங்க. எங்கேயோ போய் சுகமாக இருக்காங்க. ஒரு பிசாசை வந்து கழுத்தை பிடிக்கிறது என்று சொல்லும்போது நாம் ஏதோ பிரயோஜனப்பட்டிருக்கோம். பிசாசுகள் வருகிறது, பிசாசோட சண்டை போடுறது என்ற எல்லாவற்றையும் சொன்னால் அந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் அது போய் மணல். எதற்காக சொல்றேன்னு சொன்னால் இந்த சிம்சோனுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பையும் நழுவ விட்டான். ஆண்டவரே எனக்கு இன்னொரு தருணம் என்று கேட்டுக்கலாம். அதை கேட்கல. எனக்கு அட்டாக் வந்தப்போ நான் அதுதான் கேட்டேன். 2 மணி நேரம் கஷ்டப்பட்டேன். விடிய காலம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டேன். சில வருடங்களுக்கு முன்பு கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நெஞ்சு வலி கவரி முழுக்க வலிக்குது. தாங்க முடியல. அப்படியே என்ன சொல்றது உடல் முழுக்க அந்த வேர்வை நான் சர்ன்னு அந்த தண்ணி வேர்வை பாஞ்சாயிரத்தி உடம்பு முழுக்க தண்ணி பாஞ்சாயிரத்தி இருக்கும். படுக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல. படுத்திருக்கிற மெத்தை முழுசா நனைஞ்சிருச்சு. எவ்வளவு பேர் வந்திருக்கும் முழுசா வந்துருச்சு. ஆண்டவரே ஓடிச்சு எனக்கு ஒரு தருணம் தான் உங்கள் தருணம் கொடுங்க. இப்படிதான் ஜோகம் 2 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அது நின்றது. மத்தியானம் மிகவும் அந்த வேலையை சொல்லவே முடியாது. இந்த தலைப்பில் இருந்து வேலையை விவரிக்கவே முடியாது. தியானம் அந்த வேர்வை நெற்றி சரீரமெல்லாம். அப்போ போய் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தோம். டாக்டரை போகிறது தப்பு, பாவம் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரை போகிறது தப்புன்னு பிரசன்ட் பண்ணுறவங்கள்ட்ட போய் இந்த கண்ணாடி ஆப்போடி போட்டேன்னு சொல்லி கேட்டுப்பாரு. உடம்பு சரியில்லை, ஜுரமா இருக்குன்னு செய்யலாம். போய் டாக்டர் கேட்டோம். நான் இந்த ஊசி போட்டு இந்த மருந்து கூட சாப்பிடுன்னு சொல்கிறேன். கண்ணு தெரியல, கண்ணில் தண்ணி வருது, கண்ணு வழியில் போய் டாக்டர் சொன்னால் இந்த பொருளை கண்ணாடி போடுன்னு டாக்டர் சொல்கிறாரு. மாத்திரை சாப்பிடுறது பாவம், டாக்டர் போகிறது பாவம் சொல்கிற பிரசிங்கன்னா கண்ணாடி போட்டுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சொல்லி போய் கேட்டுருக்காங்க. இப்படி சொல்கிறாங்க, விடுதலை பண்ணி இப்படி சொன்னால் போய் கேட்டுருக்காங்க. அது கண்ணாடி வந்து கால் செருப்பு போட மாதிரி சொன்னாங்க ஊழியர். சரி, காலுக்கு போகிற செருப்பாக வச்சுக்கோங்க. என் பேரை போகிற செருப்பு போட்டுட்டீங்களா? நான் இப்போ அந்த ஊழியர் போட்டு வரேன். காலுக்கு போகிற செருப்பு தானே, ஒரு சின்ன பையனுடைய செருப்பு போட்டு வரேன்.
இன்னொரு செருப்பு அவர் போடுவார். ஒரு படித்தவர், நல்ல உத்தியோகம் பார்த்தவர், இன்னொரு செருப்பு அவர் போட்டுக்குவாரா? இன்னொரு கண்ணாடி இன்னொரு போட முடியுமா? பிணியாளி ஒருவனுக்கு வைத்தியம் வேண்டியதேன்னு சொல்லிட்டார். வேண்டியதே அல்லாமல் நல்லவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சகல புல்பூண்டுகள், செடி மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நல்லது என்று கண்டார். நல்லதல்ல என்னென்று சொன்னாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னாரு. வேற எதையுமே நல்லதல்லன்னு சொல்றாரு. அது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம் என்று சொல்லி அதற்கு ஒரு பரிகாரத்தையும் செஞ்சிட்டார். சத்திய வசனங்களை குறித்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு வைராகியம், குருட்டுத்தனமான விசுவாசம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தெளிவுள்ளதாக இருக்கணும், பார்வையுள்ள விசுவாசமா இருக்கணும். சாமுவேலை போல, எலிசாவை போல, எலியாவை போல பார்வையுள்ள விசுவாசம் நமக்கு இருக்கணும். பார்வை இல்லாத விசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த சிம்சோன் சாகும்போது பழி வாங்கிட்டு போனான். எலிசாவோ சேர்த்து 1 வருஷம் கழிச்சும் பிரயோஜனமா இருந்தான். இன்னும் எத்தனை பிரேதத்தை போட்டிருந்தாலும் உயிரோடு வந்திருப்பாங்க என்னவோ தெரியல. அந்த ஒரு பிரேதத்தை போட்டார்கள், உயிரோடு வந்தான். நாம் இருப்பது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? சிம்சோன் வாழ்ந்த காலத்துல ஒருத்தருக்குமே பிரயோஜனமா இல்லை. ஜனங்களை கொன்னான். 300 நரியை பிடிச்சு கொடைய பிடிச்சு வயலில் விட்டு எரிய விட்டு அந்த வயலிடத்தை அழிச்சான். பெரிய வேலையெல்லாம் செஞ்சான். ஆனா ஒருத்தருக்குமே பிரயோஜனமா இல்லை. தான் சாப்பிட்டான், தான் வாழ்ந்தான், தான் விபச்சாரம் செய்தான், வாழ்ந்தான், அவ்வளவுதான். எதிரியா வந்து அவங்களை மாத்திரம் போனான். தேவன் எதற்காக நியமித்தாரோ அதை செய்யல. தேவன் நம் ஒவ்வொருவரையும் எதற்காக நியமித்திருக்கிறார். நம்ம மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இருக்கிற இடத்துல தேசத்திற்காய் ஜெபம் பண்ணலாம், சபைக்காக ஊழியர்களுக்காய் ஜெபம் பண்ணலாம். ஒரு ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ எனக்கு ஒரு நண்பர், என்னை ரட்சிப்புள்ளாய் நடத்தின நண்பர் சொன்ன காரியம். வெளிநாட்டு ஊழியக்காரர் வர்றார், ஜெபம் பிரேயர் முடிஞ்சு, மீட்டிங் முடிஞ்சு ஜெபம் பண்றார். பயங்கரமான மிராக்கள், அப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்கவே முடியாத அளவு பெரிய அளவு அற்புதங்கள் எல்லாம் முடிஞ்சு ரூம் போனார். போன உடனே அவர் வந்து ஆண்டவர் சொன்னாராம், இந்த மகிமை, இந்த அற்புதங்களின் மகிமை எல்லாவற்றையும் ஒரு ஏழையான ஒரு உதவி, ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். ஊழியக்காரர் கேட்டார், இது மாதிரிலாம் பேசணும், ஒரு அறிவிப்பு வரும், அவ்வளோதான். இது மாதிரி பேசுறதெல்லாம் மேன்மையான விஷயம், ஒரு சொல்லி பதிக்க மேன்மையான விஷயம். ஆண்டவரோடு பேசுறது யாரும் ஊழியக்காரன். அவர் கேட்டுறார், என்ன ஆண்டவரை இவ்வளோ ஊழியத்தை நாங்கள் ஊழிச்சு, நான் பிரசங்கம் பண்ணேன், நான் தான் அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணேன், இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த பகுதியின் ரட்சிப்புக்காக, இந்த பட்டணத்தின் ரட்சிப்புக்காக அந்த அம்மா விட்ட கண்ணீர் தான் நான் உன்னை பயன்படுத்தினேன்னு சொன்னேன். அந்த ஏழை தாய், அந்த விதவை தாய் விட்ட கண்ணீரை பார்த்து இந்த பட்டணத்திலே தேவன் ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார். அவ்வளவு எழுப்பதை உண்டாக்கின அந்த ஊழியக்காரன் பார்த்து சொல்கிறார், இந்த மகிமையெல்லாம் அந்த தாய்க்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். நாம் இருக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணினால் கர்த்தர் இருக்கிற இடத்துல கேட்டு செய்ய வேண்டிய இடங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும். சிம்சோனுடைய ஜெபத்தை போல இருக்கக்கூடாது. 20 வருஷம் இப்படியே கிடைக்கும், 20 வருஷம் இப்படியே கிடைக்கும், கடத்திட்டான். பெரிஸ்திரை நியாயம் விசாரித்தான். நாம் வாழ்வது நம்முடைய மரணத்திற்கு பிறகு. நம்ம என்ன இருந்திருப்பாங்க, இந்த சாட்சியை நான் கேட்டு 35 வருஷம், 35 வருடத்துக்கு முன்பதாக இந்த சாட்சி அந்த சோறு சொல்லி நான் கேட்டேன். அந்த வயசானவன் சொன்னால் நிறைய இருக்காங்க, என்ன உதவியார் இருப்பார்கள் என்று சொன்னால் தேசத்துக்கு நல்லது.
மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50, 51, 52. 27ஆம் அதிகாரம். இயேசு மறுபடியும் மகா சத்தத்தை கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல்கொடையின் மேல் வைக்கும் இரண்டாக இருந்தது. பூமியும் அதிர்ந்தது, கல்மழை போன்றது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறாங்க, அடிச்சாங்க, ரத்தம் வர, உடம்புல ரத்தங்கள் எல்லாம் வெளியே வரும்படிக்கு அடித்தார்கள். ரத்தம் கொஞ்சம் ரத்தம் அந்த ஈட்டில கொடுக்கும்போது ரத்தமும் நீரும் சொல்றாங்க. அந்த ரத்தம் அவ்வளவு ரத்தம் வளர்ந்து இருக்கு. இவ்வளவு ரத்தத்தோட அவர் எப்படி எழுந்திருந்தான்னு தெரியல. எனக்கெல்லாம் கொஞ்சம் ரத்தமான மயக்கம் வரும், கொஞ்சம் அதிகமாக ரத்தமான மயக்கம் வரும், தலைக்குள்ள மயக்கம் வரும். அந்த கொஞ்சம் ரத்தத்தோட எப்படி அந்த சிலுவையை சுமந்து வந்தான்னு தெரியல. அடிச்சாங்க. 39 அடி அசையடி, ஒரு அடி அடிச்சு விட்டா சதம் பிச்சுக்கிட்டு வரும். எவ்வளவு துன்பம், வேதனை, அவமானப்படுத்தினாங்க. தலையில ரத்தத்தை எடுக்கணும், தலையில முடினால் பின்னப்பட்ட ஒரு முடி. இதுல எப்படி அந்த சிலுவையை சுமந்து வந்தான்னு தெரியல, சுமக்க முடியல. ஆனாலும் வந்தார். இவ்வளவு கொடுமைக்கு மேல சிலுவையில கைகளிலும் காணிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். அடித்து தொங்க விட்டுட்டார். தொங்க விட்ட நேரத்துல அந்த நேரத்தில் சொல்றார், கடைசி நேரத்துல சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதற்கு அறியாது இருக்கிறார்கள். என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலும் கூட மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. என் ஆவி தான் என்னுடைய நாமத்தினால் அனுப்ப போற தேற்றவாளன் சொன்னார். அவருடைய ஆவியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்ற நாம் நமக்கு அவருடைய விருப்பங்கள், அவருடைய குணாதிசயங்கள் தான் நமக்குள்ள இருக்கணும். முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருந்தால் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. எப்போ பார்த்தாலும் இயேசுவே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கா? ஒரு பக்குவம், நல்ல பக்குவம். புதுசா திருமணமானா அந்த மணமகன் வேலைக்கு போனா அந்த பையனையே அந்த பொண்ணு நினைச்சு சமைக்கும் போதுதான் அதே ஞாபகமா இருக்கும். போன வந்து கதவை மோதும், வந்துட்டாரு உனக்கு போய் திறப்பாங்க, அதே ஞாபகமா இருக்கும். என்ன போனவங்க திரும்ப வரணும், சமைக்க என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்துவையே நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பதிலே கவனமாக இருப்போம். வாலிபனா இருக்கும்போது ஒரு 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 18 வயசு இருந்துட்டு பிரசங்க தான் நிறைய கேட்டிருக்கேன். திடீர்னு ஒரு 3 நாள் ஹெலிகாப்டர் இன்னும் பறந்து சத்தத்தை கேட்ட உடனே பயந்து அரண்டு ஆண்டவர் வரப்போறான்னு நினைச்சிருக்கேன். நான் நிறையா பிரசங்க கேட்டிருந்தேன். எக்காலம் கடைசி எக்காலம் தொழிக்கும் கண்டம் பயந்து போய் இவ்வளவு பாவரிக்க பாவம் வந்து பாவரிக்க அழுத வருது பாவரிக்க வந்துட்டார் போல இருக்குன்னு நினைச்சிருக்கேன். பார்த்தா ஹெலிகாப்டர் 3-4 ஹெலிகாப்டர் சுட்டிட்டு இருக்கு, வானத்தை பிடிச்சு. ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னதாகவே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு பயம். உத்தரவு கோயிலுக்கு நண்பர்கள் போவாங்க, எங்கள் அண்ணன் போவார், கும்பிட்டு அந்த சுத்தம் இவரு கும்பிடுவார். ஆனால் அதை மட்டும் என்னால் கும்பிட முடியாது. அதுக்கு தேவையான நிகழ்ச்சி இன்னமும் உள்ளுக்குள்ள இருக்குது. ஏதோ நம்மளோட ஒரு விசேஷம் இருக்கு என்ற ஒரு உணவு இருக்கிறதே இருக்கு. அதுதான் முன்குறிப்பு. அப்ப அந்த பயம் இப்ப இருக்கும் நமக்கு. சத்தம் கேட்குதோ இல்லையோ நாம் அறிக்கை செய்தவர்களாக
பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக கர்த்தருடன் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவரை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்போம். அவர் ஊழிய செய்தார், என்ன பிரச்சனை பண்ணினார், இப்போ நான் செய்ய போகிற காரியம் இது தவறு, இது அவருக்கு பிடிக்காது, அவர் வருவார், வருதுன்னா ஆயத்தமாக இருக்கணும். ஒரு சிறிய தவறு நடத்தி இருக்கிறாரு, அந்த சிந்தையே நமக்கு இருக்கணும். எதிரியை பழி வாங்க வேண்டும் என்பது சிம்சோனுடைய குணம். எதிரியை மன்னிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து, மன்னியுங்கள் அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள், இறக்குமுள்ளோர் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கும் பெறுவார்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இவைகள் நம்மிடத்தில் உண்டா? ஒரு இதய பார்ப்போடு எப்படி இருக்கு? நாம் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? பாதிக்கப்பட்டவரை பார்ப்பது எப்படி இருக்கு? மன்னிக்கக்கூடிய பக்குவம் இயேசு கிறிஸ்து உண்டு. அந்த ஆவியை நாம் பெற்றிருப்போம் என்றுனா அந்த குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கடைசியாக கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. எலிசாவின் மேல், எலிசாவுடைய எலும்புகளின் மேல் போட்டபொழுது ஒரு உயிரோடு இருக்கான். இங்கே இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பொழுது அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு இருக்கார்கள். அன்றைக்கு இருந்தாங்க. மறுபடியும் வருவார். வருகிற நாளில் அத்தனை பேரும் எடுத்திருக்கணும். ஆதாம் முதல் இன்றைக்கு வரை மரித்த அத்தனை பேரும் எடுத்திருக்கணும். அவர் வருகின்ற நாள் வரை மரித்த அத்தனை பேர் எடுத்திருக்கணும். அத்தனை பேரும் எந்திரிச்சு அந்த பூமி பத்தாது. பூமி வானம் விலை ஓடி போகும். எல்லாரும் ஆகாயத்தில் நிற்போம். எப்படி ஆகாயத்தில் நிற்க முடியுமா? பெரிய சந்திரனை உண்டாக்கி ஆகாயத்தில் நிற்க வச்சிருக்கார். பெரிய சந்திரன், நட்சத்திரங்கள், சூரியனெல்லாம் உண்டாக்கி ஆகாயத்தில் நிற்க வச்சிருக்கார். கோள்கள், அண்ட சராக்களும் ஆகாயத்தில் நிற்கிறது. இந்த பூமியே அந்தரத்திலே தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளை நிற்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தூதன் வானத்தில் இறங்கி வர்றான், போறான். நாம் ஒரு நாளிலே எழுந்து நின்றாக வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நின்றாக வேண்டும். அவர் முன்பாக நிற்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன? அவருடைய ஆவியை பெற்றிருப்போம் என்று சொன்னால் இது போய் ஒட்டிக்கும். ஏன்னா மத்திய ஆலயத்துல ரகசியமா வரும்போது இவன் பொழுதிலே மறுரூபமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய ஆவி மெய்யாவே யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் அந்த மேக்னட் பவர் இழுத்துக்கும், காணாம போயிடுவாங்க. எங்க போனா அங்க போயிருப்பாங்க. அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய ஆவியை பெற்றது போல பாவனை செய்து, அவருடைய ஆவியை பெற்றது போல உபதேசித்து காலங்களை ஓட்டிக்கொண்டு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏமாந்து போவாங்க. ஒரு எளிமையான நிலையில ஏழை லாசருவை போல ஒருவேளை பிச்சைக்காரராக இருக்கலாம், எச்சில் இலைகளிலே சாப்பிட்டு உயிர் வாழ்வர்களாக இருக்கலாம். ஏழை லாசரு மரித்த போது தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு விடப்பட்டார். அவருடைய பார்வையிலே யார் கனமுள்ளவர்கள்? இருதயத்தை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தைகளை, உபதேசங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை வைத்து அதன்படி செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பார்வையை கனம் பெற்றவர்கள். அவர்கள் எச்சிலை சாப்பிடுவதா இருந்தாலும் அவர்களை எஜமான்களை மாற்ற தேவன் பலம் பெற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் எளிய நிலையிலிருந்து தேவன் உயர்த்திருக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்மோட எளிமையான நிலையில் தான் இருக்கணும். நல்ல செருப்பு கிடையாது. ரெண்டு கால் செருப்பு வேற வேற கம்பெனி, வேற வேற கலர்ல இருக்கும். செருப்பை இல்லாம நடந்தோம். இப்படியெல்லாம் நடந்து அந்த ஊழியத்தை கட்டியிருப்போம். நாமும் அப்படி நிலையில இருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு தேவனால் நம்மை ஆசிரியருக்கு முடியும் என்று சொன்னார். உலகத்திலே ஒப்புக்கொடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவனால் ஆசிரியர் முடியும். அது எப்படி வரும்? அதுக்குரிய திட்டம் அவர் வச்சிருப்பார். நமக்கு அந்த வழி ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா அவருடைய திட்டங்கள் வேற.
யோசேப்புக்கு எப்படி சிங்காசனத்துல போய் உட்காரணும் யோசேப்புக்கு தெரியாது. எப்படி ராஜாவாக வேண்டும் என்று யோசேப்புக்கு தெரியாது. திட்டங்களை அவர் வைத்திருந்தார். அவர் திட்டங்களை போட்டால் திட்டங்களை அவர் நிறைவேற்றினார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வரணும், 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும் என்பது பார்வோன் தெரியப்படுத்தணும். ஆனா பார்வோன் அதை மறைச்சணும். பார்வோன் ஆண்டவர் சொல்லல 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு பார்வோன் ஆண்டவர் சொல்லல. ஒரு சொப்பனத்தை காண்பித்து அதை மறைவா வைத்திருந்தார். அந்த மறைவான காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். அந்த காரியத்தை யோசேப்பு பார்வோனுக்கு தெரியப்படுத்தின பொழுது அதற்குரிய ஆலோசனை சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன் உன்னை காட்டில் வேறு யார் இருக்க முடியும்? நீயே அந்த அதிகாரியா இரு. என்ன ராஜா உத்தரவிடுறான்? யோசேப்பின் உத்தரவில்லாமல் ஒருவன் காலையாவது கையையாவது நிறுத்தக்கூடாது, நடத்தக்கூடாது. கையை நிறுத்ததான் இல்லை, ஏதாவது ஒரு உத்தரவு அசைவு, ஒவ்வொரு அசைவும் யோசேப்புக்கு தெரியும். ஒரே நாள்ல நாளைக்கு நான் ராஜான் அவனுக்கே தெரியாது. காலையில் தூங்கி தெரிச்சான், சாயங்காலம் என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்பு தெரியாது. தேவன் போட்ட திட்டம். அவசர அவசரமா சவரம் மாட்டிக்கொண்டு ஒரு உடையை மாற்றிக்கொண்டு அவசர அவசரமா ராஜ அரண்மனைக்குள்ள ஒரு சிறை கைதியாக உள்ள போறோம். சிறை யூனிஃபார்ம் இல்லை, காடியில் சிறைக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவன் நாகரிகமா நிற்க வேண்டும் என்ற ஒரு சிறை கைதியா உள்ள போறான். ராஜாவா இருக்கிறவன் தன்னுடைய 2ஆம் சிங்காசனத்தில் உட்கார வச்சான். 2ஆம் ரதத்துல ஏற்றி ஊரில் போயிட்டு இருக்கான். இவனை கூட்டி வர போன சேவன்னா ஆச்சரியப்படுறான். இப்ப போத்திவார் மனைவி இவனை பார்த்து பயப்படணும். ஏன்னா வீண் படை சுமத்தினா அது இவனுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சிம்சோனை போல பழிவாங்கும் குணம் இந்த யோசேப்பு தெரிந்திருந்தா போத்திவார் மனைவி அன்னைக்கே கொண்டிருப்பான். அவளை பத்தி நினைச்சதாகவே தெரியல. ரதத்தின் மேல போறான், விசாரிக்கிறான். அறுவடை நடக்குது, முறையாய் செய்து கொண்டிருக்கான். அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கடைசியில பஞ்சம் கொடிதா இருக்கிறப்போ எல்லாரும் தங்களுடைய ஆடு மாடுகளெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆடு மாடுகளெல்லாம் வாங்கிட்டு ஜானிக்கு கொடுத்தாங்க. இன்னும் பஞ்சம் கொடிதா இருக்கும்போது எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஆடு மாடுகளையும் பெற்றுக்கொண்டு எங்களை தவிர வயல் நிலங்களை தவிர ஒன்று வேண்டான்னு சொல்லும் போது வயல் நிலத்திற்கு விதை தானியத்தை கொடுத்தான். பஞ்சம் கொடிதா இருக்கு, மழை பெய்யல, இவ்வளவு கொடுமையா இருக்கிற சூழ்நிலையில விதை தானியத்தை கொடுத்தான். அது எப்படி வளர்ந்தது? தண்ணி எங்கிருந்து வந்தது? மழை பெஞ்ச மாதிரி தெரியல. 7 வருஷம் கொஞ்சம் 7 வருஷமும் இருக்கு. விதைத்தான் 5 ஒரு பங்கு பார்வோன்னு கொடுக்கணும், மீதி அவங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு அதில் விதைத்தானியத்தையும் வச்சுக்கணும். அதே போல செய்தார்கள். பார்வோனுக்கு செலுத்தும் பாரம் என்ற நாளையும் நியமிச்சாங்க. அப்ப பார்வோனுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எப்படி விளைஞ்சது என்பது ஆச்சரியமா இருக்கு. எப்படி விளைஞ்சது, எங்கிருந்து தண்ணி விளைஞ்சது, இங்க பஞ்சம் கொடிதான் இருந்தது என்று வேதத்துல பார்க்கிறோம். வறண்ட நிலத்தை செழிப்பாக்க தேவன் பண்ணவராய் இயற்கையாய் புல் போன்றதெல்லாம் எப்படி தானா முளைக்குது. இந்த மாமரம் வாரத்தை வெயில் காலத்தில் துளுந்துட்டே வந்துச்சு. அது ஓர நிலத்தை மாற்றி இருப்பார்கள் நினைக்கிறேன். ஒரு விதைக்கும் பொழுது அந்த இடம் இயற்கையாய் விளைகிற செடிகளை போல அந்த விதை தானியங்கள் முளைத்து தானாய் விளைந்து பலனை கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தேவன் அப்படி செய்ய, அப்படிப்பட்டவர்களை செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அந்த
அந்த நிலத்துல இருக்கிற அந்த 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 வறண்டு போன தன்மையை அது ஈரத்தன்மையாய் அழைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் எந்த காரியத்திலே வறண்டு போய் இருக்கிறோம்? சிம்சோன் வறண்டு போயிட்டான், இந்த வல்லமையெல்லாம் இழந்துட்டான், அவனுடைய பெறனெல்லாம் போயிடுச்சு, அவனுடைய பார்வையெல்லாம் போயிடுச்சு, ஒரு வறண்ட நிலமா இருக்கிறான். அவனை அந்த பெலிஸ்தியர் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் கொலை செய்யலாம், தூக்கில் மாட்டலாம், குத்தி கொள்ளலாம், வெட்டி கொள்ளலாம், அம்பேதி கொள்ளலாம், அடித்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் கொள்ளலாம். சிம்சோனுடைய வாழ்க்கை வறண்டு போய்விட்டது. ஆனால் வறண்டு போன நேரத்தில் கடைசி நேரத்தில் அவன் ஒரு விண்ணப்பத்தை பண்ணினான். அது தன்னுடைய அழிவுக்காகவே இருந்தது. நம்மிலே எத்தனை பேர் வறண்டு போனவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சா? நம்முடைய செழிப்புகள் குறைந்து போய்விட்டதா? செழிப்புகள் குறைந்து போய் வாழ்க்கை வறண்ட நிலையே இருக்கும் என்று சொன்னாலும் இந்த வறண்டு போன இடத்திலே செழிப்பை உண்டாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் கூட பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். விடுதலை பூமி என்று ஒரு ஜப வீடு இடத்துல இல்லாதப்போ அது பெயர் சொல்லி அழைச்சிருப்பார். ஊழியர்களை வீடு என்று அங்கே இல்லாதப்போ பெயர் சொல்லி அழைத்திருப்பார். இவைகள் இல்லாத பொழுது இவரை கட்டுகிறதுக்கு ஏதுவான பணம் என்ன கிடையாது. திட்டம் போட்டுதான் இந்த கட்டல, கட்டல் கொடுத்ததுனாலதான் கட்டணும். பொருத்தனை காணிக்க பிரேயர் கட்டணும் 10 லட்சம் ரூபா பொருத்தனை, வீடு கட்டணும்னு 10 லட்சம் ரூபா கொடுத்து கட்டல் கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்தாங்க. பெரிய ரகசியம் மர்மம்னா ஒன்றும் இல்லை. வீடு கட்டு 10 லட்சம் ரூபா கொடுத்தா ஞானம் தான் கொடுத்தாங்க. பிரேயர் கட்ட 10 லட்சம் அனுசியா தான் கொடுத்தது. எத்தனையோ ஆசீர்வாதம் வெளியிட்டு வந்தது. ஏதோ மொட்டையா சொல்லி கொண்டு இருந்தா உங்களுக்கு புரியாது என்பதற்காக தான் நான் தெளிவா சொன்னேன். கர்த்தர் எப்படியும் கிரீசிய வளவராக இருக்கிறார். வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மனுஷோட நிலை என்ன, இதை எப்படி வைத்திருக்கிறார்? வறண்ட நிலங்களை செழித்து கொண்ட தேவன். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வறண்டு போக முடியுமா? ஆவிக்குரிய ஜீவியத்திலே வறண்டு போய் இருப்போம் என்று சொன்னால் நம்மை செழிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கடைசி ஜெபமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய பெறன் வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஊழியக்காரன் சொல்ல, நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கும் பெரிய கிரைகளை செய்வான். அவரை தொட்ட யாரும் சொந்தமானார்கள். இது எனக்கு அதிக சிந்தையா இருக்கிறது. வச்சுட்டு போயிருக்கார். ஏன் நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது? பெற்றுக்கொள்ள இன்னும் என்ன வழி உண்டு? இன்னும் எத்தனை காரியம் நமக்கு தெரியாத சத்தியம் மறைந்து இருக்கிறது, கண்டுபிடித்து கை கொள்ளணும். இன்னும் நாம் விட வேண்டியதுன்னா என்ன? எல்லாவற்றையும் விடணும். விட்டு அவரை போல வாழுவோம் என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வறண்டு போன நம்முடைய நிலத்தை மறுபடியும் செழிக்க செய்ய நாம் பண்ணுகிற ஒரு ஜபம் தான். எளியா வானத்திலிருந்து அக்னி இழந்த அந்த சர்வாங்க தகனபலி அங்கீகரிக்கிறது எத்தனை ஜபம்னா கேட்டலும் ஒரு விண்ணப்பம். சிம்சோன் என்ன ஜபம்னா ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இருக்கும். பெலிஸ்தரை பழிவாங்க ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு ஒரு ஜபம் தான். ஒரே ஜபத்தை நம்ம ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கோமா? ஏன் நாம் செய்கிற விண்ணப்பம் நியாயமானதாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியில்லாததாக இருக்கிறோம். ஐயா பணக்காரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, கோடீஸ்வரர், பையனுக்கு 10 வயசு, காது என்ன வாங்கிடுவாங்க, அவங்களால வாங்கி கொடுக்க முடியும். இவனுக்கு ஓட்டுற பக்குவம் வேணும். ஒரு பெரிய வாகனத்தை கடை கொடுத்தாங்க. போன வாரத்தில் 17 வயசு பையன் காரை ஓட்டிட்டு போயிருக்கான். ஓட்டிட்டு போகும்போது யாரோ ஒரு மேலே இடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அந்த பையன் அப்பா மேலே கேஸ்.
18 வயசுக்கு கம்மியாக இருந்து வண்டி ஓட்டுனாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டுனாலும் வாகன உரிமையாளர் யாரோ அவங்க மேலே தான் கேஸ். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வாகனங்களை கொடுக்கக்கூடாது. ஏதாவது பண்ணாங்கன்னா கேஸ் நம்ம மேலே. அப்போது எப்போ தருவாங்கன்னா அதை ஓட்டக்கூடிய பக்குவம் வரும்போது தான் தருவாங்க. அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அதை பெற்றுக்கொண்டால் நம்ம என்ன செய்வோம்? அதை பெற்றுக்கொண்டால் அதை வைத்து பாதுகாக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா? எத்தனை வருஷம் வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தான் கிடைச்சது. அன்னைக்கெல்லாம் கிடைச்சா யாருக்கா கொடுத்துருப்பேன். அன்னைக்கு பக்குவம் அப்படிதான். அது அவசியமாக யாருக்கு அவசியத்தாக தான் கொடுத்துருவேன். என்கிட்ட ஸ்கூட்டர் இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டர் ஓடியிருக்காரு தரணும்னா காலையில் சைக்கிளில் போகிறாங்க. அந்த ஸ்கூட்டருக்கு கொடுத்தேன். பக்குவம் வந்த பிறகுதான் அதை வைத்து பாதுகாப்பு பக்குவம் வந்த பிறகுதான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். வறண்ட நிலமாய் நாம் இருப்போம் என்றால் ஆரோக்கிய வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை வறண்டு போயிருக்கும் என்றால் செழிப்புக்காக ஜெபம் பண்ணணும். செழிப்பாக ஜெபம் பண்ணணும்னா அதற்கு முறையான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை முறையான உணர்வுகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் மறுபடியும் நம்மை செழிக்க செய்வார். ஜெபிப்போம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை உங்களுடைய கிருபை சூழ்ந்தபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆராதனையும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கும். ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவித்தில் வறண்டு போனவர்கள் ஆண்டவரே மறுபடியுமாய் செழிக்கத்தக்கதாக, வாழ்க்கையிலே வறட்சியை சந்தித்தவர்கள் மறுபடியுமாய் செழித்து ஓங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்கிறார். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேருடைய வல்லமை கடந்து வருவதாக, சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், பாவ சாபங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக, சமாதானத்தின் தேவனே இறங்கி ஒவ்வொரு இருதயங்களிலும் குடிகொண்டு நீர் ஆளுகை செய்கிறார்கள். யாவரும் முடிவுண்டு சாட்சியாய் நிலைத்திருக்க கிருபை செய்யும். தொடர்ந்து நடைபெறுகிற திருவிருந்த ஆராதனை கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பந்தி உம்மால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பங்குள்ள ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவராய் பங்கு உண்டு. ஆண்டவரே, உடைய சரீரமாய் நாங்கள் மாறி உடைய வருகை நாளிலும் எதிர்கொண்டு ஓடி வருகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யும். துதி கனமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே